ஒரு ஆட்டோமேட்டிக் ஸ்டார் டெல்டா ஸ்டார்டரோட கண்ட்ரோல் டிராயிங் எப்படி சிம்பிளாக மேக் பண்ணுறது, அப்புறம் அதோட எக்ஸ்ப்ளனேஷன் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த டிராயிங் ரொம்ப சிம்பிளாக மேக் பண்ணியிருக்கேன். அப்புறம் இதோட எக்ஸ்ப்ளனேஷன் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு நமக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 கனெக்டர். ஒன்று மெயின், அப்புறம் ஸ்டார், அப்புறம் டெல்டா. நான் ஃபஸ்ட்டு எப்படி மேக் பண்ணியிருக்கேன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஓவர்லோட் ரிலேயோட என்சியில் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் ஆஃப் புஷ் பட்டன், அதுக்கப்புறம் ஆன் புஷ் பட்டன் எடுத்திருக்கேன். இந்த ஆன் புஷ் பட்டன் பேரலாக மெயின் கனெக்டரோட என்வா கொடுத்துருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஓவர்லோட் ரிலே ஓவர்லோட ட்ரிப் ஆகிட்டுனா இது தாண்டி இங்கே எதுவுமே சப்ளை வராது. ஸோ இது வந்து ஒரு ப்ரொடெக்ஷன். அதுக்கப்புறம் வந்து ஸ்டாரோட என்சி டெல்டா கனெக்டர்லையும் டெல்டாவோட என்சி ஸ்டார் கனெக்டர்லையும் கொடுத்துருக்கேன். ஏன்னா இது ரெண்டும் அட் அ டைமில் ஒர்க் ஆகக்கூடாது. அது ஒரு சேஃப்டி இன்டர்லாக். அப்புறம் பார்த்தீங்கன்னா டைமரோட என்சி வந்து ஸ்டார்லையும் டைமரோட எண்ணும் வந்து டெல்டாலையும் கொடுத்துருக்கேன். ஏன்னா ஃபஸ்ட்டு நமக்கு வந்து மெயின் கனெக்டர் ஸ்டார் கனெக்டர் பிக்கப் ஆகணும். அதுக்கடுத்து கொஞ்சம் டைம் டிலே கழிச்சு டெல்டா கனெக்டர் பிக்கப் ஆகணும். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம எம்சிபி இங்கே ஆன் பண்ணிட்டோம்னா பேஸ் இங்கேருந்து இங்கே வரைக்கும், இங்கே என்சி இருக்கிறதுனால இங்கேருந்து இங்கே வரைக்கும் நிற்கும். இப்போ நம்ம ஆன் புஷ் பட்டனை ப்ரெஸ் பண்ணோம்னா அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பேஸ் வந்து இந்த ஆன் புஷ் பண்ண அடுத்தாப்புல இங்கே வந்துடும். மெயின் கனெக்டர் பிக்கப் ஆயிரும். நான் நியூட்ரல் ஆல்ரெடி வந்துருச்சு. அதே மாதிரி டைமருக்கு வரும், இங்கே வரும். இப்போ நம்ம கையை எடுத்துட்டோம்னா இது வந்து ட்ராப் ஆயிரும். இந்த மெயின் கனெக்டர் வந்து பிக்கப் ஆகிறதுனால இந்த ஹோல்டான் வந்து இங்கே இருக்குது. எம்மோட ஹோல்டான் தான் இங்கே இருக்குது. ஸோ சப்ளை இங்கேருந்து வந்து நமக்கு இது வழியாக கண்டினியூஸாக கிடச்சிட்டே இருக்கும். இப்போ பாருங்கள் என்ன நடக்குன்னு. ஃபஸ்ட்டு வந்து மெயின் கனெக்டர் பிக்கப் ஆயிரும். அப்புறம் வந்து டைமருக்கு சப்ளை போயிடும். இது வழியாக டைமருக்கு சப்ளை போயிடும். அதே மாதிரி மோட்ரு வந்து ஸ்டார் கனெக்டர் பிக்கப் ஆயிரும். டைமரோட என்சியில் தான் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இங்கே வந்து டெல்டாவோட என்சி தான் இருக்குது. ஸோ மோட்ரு வந்து இப்போது மெயின் கனெக்டரும் ஸ்டார் கனெக்டர் பிக்கப் ஆகிருக்கிறதுனால மோட்ரு வந்து ஸ்டாரில் ரன் ஆகிட்டு இருக்கும். இப்போ நமக்கு லாஜிக் படி நம்ம ஸ்டார் வந்து ட்ராப் ஆகிட்டு டெல்டா வந்து பிக்கப் ஆகும். அப்போ என்ன நடக்கும்னா, நம்ம இப்போ இதில் ஒரு ஆன் டிலே டைமர் இருக்கிறதுனால இதில் ஒரு 5 செகண்ட்ஸ் செட்டிங் வச்சுருக்கோம்னா இந்த 5 செகண்ட்ஸ் கழிச்சு நமக்கு வந்து டைமரை வந்து ஆக்டிவேட் ஆயிரும். டைமர் வந்து ஆக்டிவேட் ஆகிறதுனால இந்த டைமரில் பார்த்தீங்கன்னா என்சி வந்து என்ஓ ஆயிரும். ஆல்ரெடி என்சி இருந்துச்சு, இப்போ வந்து என்ஓ ஆயிரும். அதே மாதிரி இங்கே என்ஓ இருந்துச்சு, இப்போ என்சி ஆயிரும். இங்கே வந்து இது என்ஓ ஆகிறதுனால நமக்கு வந்து இங்கே போகிற ஸ்டார் கனெக்டரோட சப்ளை வந்து கட் ஆயிரும். இது என்சி ஆகிறதுனால சப்ளை இங்கேருந்து இங்கே வழியாக வந்து இந்த ஸ்டார் கனெக்டர் ஆல்ரெடி ட்ராப்பாக இருக்கிறதுனால இது வந்து என்சி ஆயிரும். சப்ளை இங்கேருந்து இங்கே வந்து டெல்டா கனெக்டர் பிக்கப் ஆயிரும். இப்போ மோட்டர் பார்த்தீங்கன்னா ஸ்டார் கனெக்டர் ட்ராப் ஆயிரும். மோட்ரு வந்து மெயின் கனெக்டரும் டெல்டா கனெக்டரும் பிக்கப் ஆகிறதுனால மோட்ரு வந்து டெல்டாவில் ரன் ஆகிட்டு இருக்கும். இந்த எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.